உப்பு வச்சா உறவு விட்டு போயிடும் சொல்லுவாங்க. இது தெரியாதா உங்களுக்கு? அட ஆமா பல்கண்ண, உப்பு வச்சா உறவு விட்டு போயிடும். கதிர் 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 பல்கண்ண உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு போறாரு போலுகுது. ஆமா டாக்டர், நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க தானே? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? நம்ம எல்லாருக்கும் ஒரே வயசு தானே, அதான் கண்டுபிடிச்சேன். அங்கிள் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாராவது கேட்டா தப்பா நினைப்பாங்க. டாக்டர், என்ன அங்கிள்லாம் கூப்பிடாதீங்க. அப்புறம் டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக்டரும் பொய் சொல்லக்கூடாது. ஷோ, நான் டாக்டரே இல்ல. அட, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க லவ்வுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். சொல்லுங்க, என்ன ஹெல்ப் வேணும்? டாக்டர், இப்போ உங்க கண்ணுல லவ் தெரியுது. இவருக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. தேவைப்படும் போது சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் எப்ப வேணாலும் என்ன அணுகலாம். ஏன்னா எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. தேவைப்படும் போது நானே சொல்றேன். இப்ப கிளம்புங்க. அத்தா, என்கிட்ட பேச மாட்டீங்களா? சொல்லிட்டு போங்க. பேசின வரைக்கும் போதும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். என்ன சொல்ல போறேன்? இன்னைக்கு சாப்பாடுல நீ உப்பு வைக்கும் போது உன் மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. என் உறவே வேணான்னு நினைச்சுதானே எனக்கு உப்பு வச்சிருக்க. உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஐயோ, அது யதார்த்தமா நடந்தது. உப்பு வைக்கிறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. சாமி கால்ல எலுமிச்சம்பழம் வைக்கிற சடங்கு தெரியுற உனக்கு இது தெரியாதுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு எப்போ காது குத்தியாச்சு, நீ இன்னொரு தடவை குத்த வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னு எப்போவாச்சும் சொன்னீங்க. தேங்க்ஸ். அத்தா அத்தா, நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போங்க. அத்தா, என்ன டாக்டர், லவர்ஸ்குள்ளார ஊடலா? எல்லாம் உங்களாலதான். உப்பு போட்டா உறவு முறிஞ்சு போயிடுமா? அப்போ வீட்ல சமைக்கிறப்போ யாருமே உப்பு போட மாட்டாங்களா? என்னங்க நீங்க? அது கன்னிராசி படத்துல ரேவதி அப்படிதான் சொன்னாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவங்களதான் கேட்கணும். வேணா நீங்க போன் பண்ணி கேட்டு பாருங்க. இந்த அத்தானுக்கு பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே மாட்டேங்கிறாரு.